வணக்கம். வில்லம்பு செய்திகள். தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். உடை சரியில்லாததால் உணவு கொடுக்க மறுத்த உணவகம் தர்ணாவில் ஈடுபட்ட வாடிக்கையாளர். தொடர் சர்ச்சையில் சிக்கும் நித்ய அமிர்தம் உணவகம். திருவள்ளூர் நகரில் அமைந்துள்ள நித்ய அமிர்தம் என்ற உணவகத்தின் திருவலங்காடு பகுதியை சார்ந்த முன்னாள் தலைவரும் வழக்கறிஞருமான அனல் சேகர் அவர்களின் மகனும் வழக்கறிஞருமான விஷ்ணுவரதன் என்பவர் உணவருந்த சென்றுள்ளார். நித்ய அமுதம் ஹோட்டலுக்கு சென்ற அவர் அங்கு ஒரு சில வகை உணவுகளை ஆர்டர் செய்துள்ளார். உணவளிக்க வந்த பணிப்பெண் வழக்கறிஞர் விஷ்ணுவரதனின் தோற்றத்தை கண்டு உணவு வழங்குவதற்கு பதிலாக உன்னிடம் உணவு உண்பதற்கு பணம் இருக்கிறதா என்று கேட்டு வழக்கறிஞர் விஷ்ணுவர்தனை அவமானப்படுத்தியுள்ளார். இதனால் அவமானம் அடைந்த விஷ்ணுவரதன் பணிப்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தன்னிடம் மன்னிப்பு கேட்க கூறியுள்ளார். அதனை ஏற்க மறுத்ததால் ஹோட்டல் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த திருவள்ளூர் நகர காவலர்கள் வந்து மனதளவில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் விஷ்ணுவரதனை சமாதானப்படுத்தி அந்த ஹோட்டலின் மேலாளர் மன்னிப்பு கேட்ட பின்பு அங்கிருந்து சென்றார். இதனால் சிறிது நேரம் அந்த இடத்தில் பரபரப்பு சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கழிவு நீரை முறையாக அப்புறப்படுத்தாமல் அப்படியே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஓடவிட்ட இந்த தனியார் ஹோட்டல் நிர்வாகம் மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. நித்ய அமிர்தம் சார்பாக சாரி சொல்றீங்களா? இது போல மக்களுக்கு இது போல ஒரு விஷயம் நடக்காது இதுக்கப்புறம் சொல்லிட்டு சாரி சொல்றீங்க. நான் மென்ஷன் பண்றேன், இது போல ஒரு விஷயம் மக்களுக்கு இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க நித்ய அமிர்தம் சார்பாக சாரி சொல்றீங்க. பண்ணதில்லை, இனிமேல் பண்ண மாட்டோம். இப்போ ஓகே சாரி. என்ன விஷயம் அப்படின்னா இவங்க என்னதுக்காக சாரி சொல்றாங்கன்ற விஷயத்தையும் சொல்றேன். அதை சொல்லாம இருந்து மக்களுக்கு அப்படியே முடிஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. உங்ககிட்ட காசு இருக்கா, என்னை பார்த்து என்னுடைய உடைமை எல்லாத்தையும் பார்த்து உங்ககிட்ட காசு இருக்கான்னு கேட்டாங்க. ஒரு மக்களை பார்த்து காசு இருக்கான்னு நான் கேட்கக்கூடாது, நான் கேட்ட கேள்வி தப்புன்றதுக்காக நித்ய அமிர்தம் சார்பாக இப்போ சாரி கேட்டுக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை நம்ம பெருசாக வேணாம், இதோட முடிச்சுக்கலாம். மீடியாவுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.